திரு வசீகரன், குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரை அது சார்ந்த விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் தேர்தல் களத்தில் வைக்க தான் செய்வாங்க. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அந்த கட்சி சந்திச்சு தான் ஆகணும். அதுதான் இப்போ எதிரொலிச்சிருக்கா தேர்தல் முடிவாக டெல்லியில்? கண்டிப்பாக பிஜேபி நாங்க பதினெட்டு அந்த டே ஒன்ல பிரச்சனையை நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பல மாதிரியான பிரச்சனைகளை ஆட்சி நடத்த முடியாத அளவுக்கு எங்களுக்கு தொந்தரவுகளை ஆளுநர் மூலமா கொடுத்தாங்க. அப்புறம் ஊழல் ஒழிப்பு துறை ஒண்ணு இருந்தது எங்கள்கிட்ட, அது முதல்ல புடுங்கினாங்க. என்னன்னு கேட்டா, ஏன்னா நாங்க ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அதனால தனக்கு பாதிப்பு வந்துருமோன்னு நினைச்சுதான் அதை பண்ணாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு விஷயத்திலயுமே எப்படி டேமேஜ் பண்ணலாம் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. ஆனா நாங்க இது என்னன்னு கேட்டா, மக்களுக்கு எதுவும் நல்லது செஞ்சிடக்கூடாது, நல்ல பேர் வாங்கிடக்கூடாது, இதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இருந்தாலும் நாங்க மக்கள்கிட்ட தொடர்ந்து அதையெல்லாம் மீறி இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் எவ்வளவு புடிங்கி இருந்தாலும், கார்பரேஷனும் எங்க கையில கிடையாது, மேலும் மத்திய அரசுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் இருக்கிற துறைகளை வைத்துக்கொண்டு நாங்க எங்களால முடிஞ்சதை அங்க நாங்க பணியாற்றின அடிப்படையில தான் 2 தேர்தல்கள்ல நாங்க வெற்றி பெற்றோம். ஆனா இவங்க என்ன நினைச்சாங்க, இதெல்லாம் வெற்றி பெற அப்படியே காலப்போக்குல போயிடும், இவங்க தேர மாட்டாங்க, நம்பிக்கையை பெற முடியாது, அவங்களை தடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நல்லது சேவைகள் செய்யக்கூடியதெல்லாம் தடுக்கிறோம், அதனால இது முடியாதுன்னு நினைச்சாங்க. இதே மீறி என்ன பண்ணாங்க, இந்த ஊழலை ஒழிக்கத்தானே நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க, ஊழல் ஒழிப்பு தானே சொல்றீங்க, அந்த ஊழலை வைத்தே உங்களை நாங்க காலி பண்றோம்னு சொல்லிதான் அடுத்த ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அந்த தவறு செய்யக்கூடிய அத்தனைக்கும் அது தவறான ஸ்ட்ராட்டஜிகள் அவங்க ரொம்ப பக்காவா போடுவாங்க. அந்த வகையில போட்டு என்ன பண்ணாங்க, எங்களை அந்த வகையில எங்களை டேமேஜ் பண்றதுக்கான முயற்சிகளை, பொய் கைது, பொய் வழக்கு, பொய் கைது எல்லாமே தொடர்ந்து பண்ணாங்க. கேட்டா கோர்ட் தான் கொடுத்துச்சும்பாங்க, எதை செஞ்சாலும் கோர்ட்ல பாத்துங்க. காங்கிரஸும் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எழுப்பி இருக்கு. காங்கிரஸும் மதுபான கொள்கை தொடர்பான ஊழல் விவகாரங்களை சிபிஐக்கு மாத்தணும்னு அவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க. முதலமைச்சர் வீடு தொடர்பான கட்டுமானங்கள் தொடர்பா விசாரிக்கணும்னு அவங்களும் எதிர்த்தாங்க. ரொம்ப அழகா எல்லா கருத்துக்களும் ரொம்ப தெளிவா எடுத்து வச்சாரு பிரியன் சார். அதே மாதிரி அந்த வீடு யாருக்காக கட்டினது, என்ன எங்க எடுத்துட்டா போயிட்டோம். இப்ப அது வீடு ஒரு முதலமைச்சருக்கான ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? தப்பு என்ன இருக்குது? அதைத்தான் செஞ்சாரு தவிர அதுல ஒண்ணும் தவறான விஷயம் கிடையாது. அது அதாவது வேகனார் கார்ல தான் வந்தாரு ஆரம்பத்துல, அப்புறம் தான் பெரிய கார். ஆமாங்க, வேகனார்லயே ஓட்டிட்டு இருக்க முடியும். ஒரு முதலமைச்சர் ஆறாருன்னா அந்த வேகமா தூரிதமான பணியாற்ற வேண்டியிருக்கும். அதற்கான வசதி வாய்ப்புகள் இருந்தா தானே செய்ய முடியும். பெரிய அலுவலகம் தேவை, மீட்டிங் நடத்த வேணாமா, இல்ல பேச வேணாமா, கலந்துரையாடல் கிடையாதா, அலுவலகம் கட்டக்கூடாதா? என்ன எல்லாம் உங்களுக்கு மட்டும் தானே? நீங்க கேட்டா பாரம்பரியமா மோடிக்கு வீடு அந்த காலத்துல இருந்து இருக்குங்க, அந்த காலத்துல இருந்து இருக்கு, இது இந்த காலத்துல இருந்து. ஒரு எளிய முதல்வர், ஊழலுக்கு எதிரானவர்ன்ற அந்த பிம்பம் சரிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவர் இருக்கிறாரு, அவர் எளிமையா தான் இருக்கிறாரு. செயல்பாடுகளை அரசுக்கு செய்ய வேண்டிய செயல்பாடுகளை நம்ம எளிமையா பண்ண முடியுமா? சரியா தானே செய்யணும். எது தேவையோ அதை செஞ்சுதானே ஆகணும். அந்த வகையில தான் நடத்தினதை தவிர இதை ஒரு பிரச்சாரமா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க எல்லாமே. எப்படி ஊழல் அதாவது நிரூபிக்கப்பட்டாதான் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி தான் ஜெயலலிதா மாதிரியோ சசிகலா மாதிரியோ தண்டிக்கப்பட்டாதான் அவர்கள் குற்றவாளி. இது குற்றம் சாட்டும் போதே சொல்றாங்கன்னா அவர்கள் கோயபல்ஸ் மாதிரி பொய்ய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லி 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 கடைசியா அதை உண்மை மாதிரி மாத்தி நீ மக்கள் மத்தியில ஒரு மனநிலையை கண்டிப்பா அது பாதிச்சிருக்கு. நாங்க இல்லைன்னு சொல்லல. அந்த ஊழல் வழக்கு அதுல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. அதை செய்யறாங்க. அது இதே பாணி எல்லா மாநிலங்களும் அவங்க புதுசா, அவங்களுக்கு எல்லா மாநிலங்களும் கட்சிகளை உடைப்பாங்க, பேரம் பேசுவாங்க. அதே தான் இங்கேயும் செஞ்சாங்க. பேரம் பேசுறாங்க, பேசலன்னு கேட்டா யாரு வழக்கு கொடுக்குறாங்களோ அவங்க மேலேயே போய் வழக்கு கொடுத்தவங்க அவங்க மேல எடுனா கொடுத்தவங்க மேல போய் எடுக்கிறாங்க. என்ன ஆக இதெல்லாம் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. அதோட மட்டும் இல்லாம ஒவ்வொரு கெஜ்ரிவால்லாம் தோக்கலைங்க. ஆக்சுவலாவே அந்த தொகுதியில கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அந்த தொகுதியில் இதே மாதிரி எல்லா தொகுதிகளிலும் நீக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்தை சொந்த ஆதாயத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அந்த சந்தேகம் என்ன இருக்கா? கேட்டா தோத்து போயிட்டோம் அதனால பேசுறீங்கன்னு அப்படி நினைக்க கூடாது. இது நடக்கிறது ஒவ்வொரு தேர்தல். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு சீட்டு தான் இருக்கும். வாக்கு சீட்டுல அவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் எண்ணி 5 மணிக்கு முடிச்சாலும் 6 மணிக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்லி அறிவிக்கப்படும். ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி உயர்ந்து போச்சு, பட்டன் அமுக்கினா போதும் அப்படின்னு பேசுற நீங்க உங்களால ஏன் அதை பண்ண முடியல? அந்த 17C கொண்டு வர முடியல உங்களால? உடனே அறிவிக்கிற மாதிரி போன தேர்தலில் முதல் நாள் தேர்தல் நடந்துச்சு, மறுநாள் தானே நீங்க அறிவிக்கிறீங்க. ஆக தேர்தல் ஆணையம்ங்கிறது மக்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா அது நிவர்த்தி பண்ணணும். அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல்வாதி தவறு இருந்தா நிறைவேற்றி பண்ணணும். ஆனால் இங்க நம்பிக்கைக்குரியதாக இல்லை. அதனால இந்த மாதிரி பல பிரச்சனைகள், அதாவது இலவசம், முதல்ல நாங்க இலவசம் ஓட்டு போட்ட MP MLA சலுகைகள் அனுபவிக்கிறான், ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுக்க கூடாதா?
அதை நினைச்சுதான் மக்களுக்கு தேவையானவைகளை நாங்க கொடுத்து எல்லாரும் பார்த்தாங்க. கல்வித்துறையில இருந்து எல்லாத்துலயும் நாங்க கொடுத்தோம். தனியார் பள்ளிகளை விட சிறப்பான பள்ளிகள்லாம் உருவாக்கணும். இது யாரும் பிஜேபி காரங்க மறுக்க முடியாது. அது என்னோட பல தடவை டிபேட் பண்ணவங்க எவ்வளவு பேர் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் எதுக்குன்னா, இவ்வளவு நல்லது செஞ்சு ஏன் இப்போ அது இலவசமே வானான்ல போன தேர்தல்ல சொன்னீங்க, இலவசமே கூடாது, கோர்ட் வரைக்கும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனீங்கல்ல. இப்போ எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்க. முதல்ல ஆளுநர்களை வைத்து தொந்தரவு பண்ணி பார்த்தாங்க. அடுத்தது ஊழல் வழக்குகளை போட்டு எங்களை நசுக்கி அதுல இமேஜ் டேமேஜ் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. எதுவுமே நீங்க மக்கள்கிட்ட எடுபடல அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கு அப்புறம் தான் கெஜ்ரிவால் வழியில போனாதான் இந்த மக்களை பிடிக்க முடியும்ங்கிறத முடிவெடுத்துதான் 2100 ரூபாய் கொடுத்தா நான் 2500 ரூபாய் தரேன். அப்ப சலுகைகள்ல எது வானான்னு சொன்னீங்களோ அவங்க சௌரியத்துக்கு எல்லா மாநிலத்திலையும் உடைப்பாங்க, எல்லா கட்சியும். இடைவேளைக்கான நேரம் பேசுவோம்.